இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 10வது படித்த கார் டிரைவரின் மாதம் 3 கோடி ரூபாய் வருமானம் இந்தியாவில் எப்படி சாத்தியமானது தெரியுமா? வட மாநிலத்தவர்கள் பலரும் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருவது என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வட மாநிலத்தவர்களை பானிபூரி விற்பவர்கள், வடக்கன்கள், அதிகம் படிக்காதவர்கள், குறிப்பாக வடமாநிலத்தவர்கள் இருக்கும் மாநிலத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டில் தேடி வேலைக்கு வருகிறார்கள் என தமிழ்நாட்டில் இருக்கும் வடமாநில தொழிலாளர்களை வைத்து தவறான பார்வை பலருக்கும் உண்டு. ஆனால் வடமாநிலத்தைச் சேர்ந்த படிக்காதவர்கள் கூட மாதம் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருவதைக் கண்டு எப்படி சத்தியம் என ஆச்சரியப்பட வைக்கிறது. தமிழ்நாட்டில் படித்தவர்கள் தாங்கள் பார்க்கும் மிகப்பெரிய வேலையை விட்டுவிட்டு தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற்று பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 10ஆம் வகுப்பு படித்த ஒருவர் கார் டிரைவரின் மாதம் 3 கோடி ரூபாய் வருமானம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? என்னடா இது, நாங்களும் வாடகை கார் தான் ஓட்டுகிறோம், அந்த காருக்கு மாதம் டியூ கட்டவே போக பெட்ரோல் டீசல் செலவு இதெல்லாம் போக மாதம் 20,000 மிச்சம் பண்ணுவதே பெரும் பாடா இருக்கு. அப்படி இருக்கையில் எப்படி மாதமே 3 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவது என்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். ஆம், ஆனால் அதுவும் சாத்தியம். எப்படி என்பதை பார்க்கலாம். சில்லறை விற்பனை கடையில் வேலை செய்து மாத சம்பளம் 1500 ரூபாய் வாங்கிய நபர் ஒருவர் ஆண்டுக்கு 36,000 கோடி ரூபாய் வருமானம் பெறுகிறார். தனது கடின உழைப்பாலும் திறமையாலும் முன்னேறி வந்தவர் அஷாபாக் சுனாவாலா. இவர் தனது குடும்ப வறுமையின் காரணமாக தனது பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்புக்கு பிறகு நிறுத்திவிட்டார். பின்னர் 2004ஆம் ஆண்டில் விற்பனை கடையில் உதவியாளராக சேர்ந்தார். அதன் பிறகு 10 ஆண்டுகளாக நல்ல வாய்ப்பை பெறுவதற்காக பல வேலைகளுக்கு மாறியுள்ளார். கடைசியில் ஆடை மற்றும் தோல் பராமரிப்பு கடையின் மேலாளரானார். ஆனால் அவருக்கு இன்னும் உயர்ந்த இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அப்போதுதான் 2013ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரைட் ஹெயிலிங் செயலியின் விளம்பரத்தை பார்த்துள்ளார். இந்த விளம்பரம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அஷ்பாக் முதலில் அந்த நிறுவனத்தில் பகுதி நேர டிரைவராக சேர்ந்தார். பின்னர் ஒரு சிறிய கார் வாங்கினார். அவர் ஒரே நேரத்தில் கடையில் வேலை செய்து டிரைவராக இருந்தார். இதனால் கடையில் மாதம் 35,000 ரூபாயும் டிரைவராக 15,000 ரூபாயும் சம்பாதிக்க ஆரம்பித்தார். பின்னர் தனது சகோதரியின் உதவியுடன் 2வது காரை வாங்கினார். வருமானம் அதிகரித்ததால் 3 கார்களை வாங்க 10 லட்சத்திற்கு வங்கியில் லோன் பெற விண்ணப்பித்துள்ளார். அதன் பிறகு கார்களை வாங்கி சில ஓட்டுநர்களையும் நியமனம் செய்துள்ளார். பின்னர் கார்களுக்காக இஎம்ஐ தொகையை செலுத்திவிட்டு மீதியுள்ள தொகையை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை டெபாசிட் செய்ய தொடங்கினார். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய சறுக்களை சந்தித்துள்ளார். இது அவரது வணிகத்தை தற்காலிகமாக நிறுத்தியது. அவை அனைத்தையும் தனது விடாமுயற்சியின் மூலம் மீட்டெடுத்துள்ளார். தொடர்ந்து லோன் எடுத்து அதிகமான கார்களை வாங்கி காலப்போக்கில் 400 கார்கள் என்ற இலக்கை எட்டியது. தற்போது வருடத்திற்கு 36 கோடி ரூபாய் என்ற மாபெரும் இலக்கை அடைந்துள்ளார். இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.